இந்த பிள்ளைய வீட்டுக்குள்ள என்ன சத்தம் கொடுத்தோம்? காது கேட்காத மாதிரி வீட்டு பெறத்து வந்து உட்காந்துருக்கிறத பாரு. ஏட்டி காரு, ஏட்டி இங்க உட்காந்து என்ன செய்யற? என்னம்மா, எதுக்கு கூப்பிட்ட? ஏட்டி காலையிலேயே எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்துருக்கியே, வீட்டுக்குள்ள நான் தேடிட்டு இருக்கோம்ல. என்னம்மா சொல்லு. ராத்திரி ஒண்ணு சாப்பிடாம தூங்கிட்ட. இந்த டீயை குடி. நேத்து தலைவலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தியே, எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. மூஞ்சிலாம் எம்டி வாடினாப்புல இருக்கு. இன்னும் 5 நாளையில கல்யாணம் இருக்கு. முகமே சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் காரு இப்படி பேசுற? என்னம்டி ஆயிட்டு? எதுவும் பிரச்சனையா? மாப்பிள்ளை தம்பி எதுவும் சொன்னாரோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையேம்மா. நீ ஏன் இப்படி தேவையில்லாமலாம் யோசிக்க? உன் மூஞ்சி போற போக்கே சரியில்லையே, கண்ணெல்லாம் அழுத மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைம்மா, நீ போ. நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாரேன். ஏடி என்னன்னு கேட்காமல? மூஞ்சி ஒரு போக்கா வச்சிருக்க. எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தானே நடக்கு. பின்ன என்னத்துக்கிட்ட இப்படி உட்காந்துருக்க? அந்த வீட்டு கிளவி எதுவும் சொன்னாலா? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தலைவலியே இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு வாரேன், போயேன். சொல்லுக்காரு, உண்மையே சொல்லு. அந்த கிளவி எதுவும் சொன்னாலா? இல்ல அங்க ஒரு சீமாட்டி இருக்காளே, அவ எதுவும் பண்ணாளா? இல்லைம்மா. நீ முதல்ல வா, எலும்பு. இன்னைக்கு அவளை என்னன்னு கேட்டு வருவோம். ஏம்மா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம்லம்மா. இல்லட்டி, நேத்துல இருந்து உன் மூஞ்சி போற போக்கே சரியில்லை. என் பிள்ளை எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாதா? நீ வான்னு சொல்றோம்ல. நேத்துல இருந்தே தலைவலியா இருக்குமா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். உன் மாமியாக்காரி வேற ஜவுளி எடுக்க போனமே போன் அடிச்சிட்டு இருக்கா. நீ என்னன்னா இங்கே வந்து உட்கார்ந்துருக்க. இப்ப போறியா இல்லையா? அவளுக்கு பதில் சொல்லணும். தலைவலியா இருக்குமா, அவங்களையே போய் எடுத்துட்டு வர சொல்லிடு. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேக்க. உங்களை வச்சுக்கிட்டு தலைதான் வலிக்கு எனக்கு. ஏம்மா ஒண்ணுமே இல்லம்மா, நீ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? பின்ன என்னடி, துணி எடுக்க போக மாட்டேங்க? உனக்கு தானே பட்டு எடுக்க போறாவ. உன் கல்யாணத்துக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ போய் ஏடாம்டி. கல்யாணம் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தானா? அவைய கிளம்பையில சொல்லுமா, கூட போறேன். சரி, டீயே வச்சுக்கிட்டே இருக்காத, சூட கூடி. என்னனாலும் அம்மிட்ட சொல்லுக்காரு. அம்மா என்னத்துக்கு இருக்கேன், நீ உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காத. சரிம்மா. சரி சரி, சீக்கிரம் எலும்பி வா. குளிச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டில இருந்து ஆளுவ வந்தா கூட போயிட்டு வா. சரிம்மா. நீ போக மாட்டேன்னு இங்கனக்குள்ள உட்காந்துருந்தேன்னு வையேன், அங்க இருக்கவளுக்கெல்லாம் தொக்கா போயிரும். அதுக்கு இடம் கொடுக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிம்மா. என்ன பிள்ளையோ. நேத்துல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கோம், இந்த குதிரவாளி எடுக்கவே மாட்டேங்குது. என்ன பிரச்சனையா இருக்கும்? நேத்து காலையில நல்லா தானே பேசிட்டு போனா. ஷோ, ஏதோ போட்டோ அனுப்பிச்சிருக்கா. இது எப்படி நடந்துச்சு? இதை யார் போட்டோ எடுத்திருப்பாங்க? கண்டிப்பா நம்ம வீட்டு ஆளாதான் இருக்கணும். இந்த திருக்கணி எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா. நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது நடக்கும்னு. பிளான் போட்டு பண்ணி இதை காருக்கு அனுப்பியிருக்கா. மணி 8 இன்னும் கீரை கறி வரக்கானமே. கீரை வாங்கி கடைஞ்சி 2 ஆப்பளம் பொரிச்சு அவனுக்கு கொடுத்து விடலான்னு பார்த்தா கீரை கறியை காணோம். காய்கறி வேற ஒன்றும் இல்லையே. என்னத்தை செய்ய, சோத்தை பொங்கி வச்சாச்சு. என் வீட்டு மூதேவி எந்திரிச்சாவது கடையில் போய் 2 முட்டையை வாங்கிட்டு வர சொல்லி பொரிச்சு எடுத்து கொடுக்கலாம். வாசல்ல ஒரு சின்ன பிள்ளைகளையும் காணமே. செத்த நேரம் இருந்து பார்ப்போம். அடியில் செய்தி சொல்லி அவனியில் தேதி வச்சு செய்தி சொன்ன மன்னவருதான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவருதான். சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச என் மன்னவருதான். மாமியை கிழவிக்கு பாட்டை பார்த்தீங்களா? இந்த சேலையை கொண்டு கொடுப்போம். சேலை மேல சேலை வச்சு செவத்தப்பட்டு 100 வச்சு. என்ன இது கையில சீலை? எத்தே, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இந்தாங்க. சீலை நல்லா இருக்கே. எதே எப்படி இருக்கு? விலை எம்பட்டு? 2000 ரூபா. ஏ அம்மாடி, 2000 ரூபாய்க்கு சீலை வாங்கினியா? எனக்கு இப்ப என்னத்துக்கு இவ்வளவு ரூபால சேலை எடுத்த? ஏன் அவன் காசை கரியா ஆக்குறாளே.
அப்ப பிடிக்கலன்னா தாங்கத்தே, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எந்த கடையில மட்டும் வாங்கினதை கொடுத்து மாத்துவான்? உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுத்த? எனக்கும் 2000 ரூபாய்க்கு தான் எடுத்தேன். நம்புற மாதிரியா இருக்கு. சின்ன பொண்ணு வாரே ஹரி. ஏத்தே, நீங்க சேலையை பார்த்துட்டு இருங்க, உங்க மாவன் கூப்பிடுறாரு, என்னன்னு கேட்டு வரேன். போய் முதல்ல என்னன்னு கேளு. அந்த அடுப்புல காப்பி போட்டு மூடி வச்சிருக்கேன், சூடு பண்ணி என் மவனுக்கு ஊத்தி கூடு. அதிசயமா நம்மளுக்கு எப்படி இவ சீலை எடுத்துட்டு வந்தா? நம்ப முடியலையே. நம்மளுக்கே 2000 ரூபாய்க்கு எடுத்திருக்கானா, எப்படி அவளுக்கு 5000 ரூபாய்க்கு மேல எடுத்திருப்பா? நம்மளுக்கு என்னத்துக்கு இப்ப சீலை? சரி கழுத இருக்கட்டு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு அம்மாவா? வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மைனி? ஏதோ இருக்கேன். வாங்க இருங்க. இருக்கட்டு. என்ன ரொம்ப நாளா ஆளையே காணுமே இந்த பக்கம்? கொஞ்சம் நம்ம தோட்டத்துல வேலை இருந்துச்சு, அதான் வரதுக்கே நேரம் இல்லை. எமோ, வாமா வா. ஏடி சின்ன பொண்ணு, என்ன செய்யற? காலையில பொங்குனியா? ஆமா, உங்க மாவை என்னைக்கு எந்திரிச்சு பொங்கியிருக்கா? நான் தான் சோறு பொங்கி வச்சுட்டு கீரை கறி வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன். நம்மளை பத்தி குறை சொல்லலன்னா இந்த மாமியா கிளவியால இருக்க முடியாது. சரி மைனி, வந்த விஷயத்த சொல்லிடுறேன். ஆடி மாசம்லாம், அதான் பிள்ளைய எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். எம்மா பொண்ணம்மா, என் வயிற்றுல பாலை வாத்துட்டம்மா. ஏன் மருமவள, இத்தனை நாள் நீ என்ன ஜெயிலுக்குள்ளேயா இருந்த? உங்க அம்மா வீடு பக்கத்து தெருல தான் இருக்கு. ஏன் மவங்காரன் வேலைக்கு போனது பொழுதனைக்கு அங்கதான் போய் இருக்க. இப்ப என்ன புதுசாவா போற? அது இல்லதே, இருந்தாலும் 1 மாசம் பூரா எங்க அம்மா கூட போய் இருக்க போறோம்ல, அதான் அப்படியே உள்ளுக்குள்ள இருந்து ஒரு சந்தோஷம் வருது. உங்க அம்மா வீட்டுக்கு துள்ளி குதிச்சுட்டு போறியே, அங்க போய் என்ன முட்டி பண்ண போற? அப்படி கேளுங்க அத்தை கிழவி, சும்மா இருப்பேன், சும்மா ஜாலியா இருப்பேன், ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஜாலியா ஃப்ரீயா இருப்பேன், டிவி பார்ப்பேன், தூங்குவேன், சாப்பிடுவேன். தினமும் உங்க அர்ச்சதை இல்லாம நிம்மதியா தூங்கி எந்திப்பேன். இதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு? சரி, நான் போயிட்டு வரேன். பாத்தேல உங்க மாவள, வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. 1 மாசம் வச்சிருந்து திருத்தி எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன் மைனி. கையில சேலை நல்லா இருக்கே. இந்த சீலையா உங்க மாவாதான் எடுத்து கொடுத்தா? நேத்து ஆடி தள்ளுபடிக்கு போனால அதுல பிறக்கிட்டு வந்திருக்கா. இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு மைனி, கலரும் நல்லா இருக்கு, உங்களுக்கு எடுப்பா இருக்கும். ஏட்டி சின்ன பொண்ணு, இத்தனை வருஷம் அம்மா கூட இருந்திருக்க, அம்மைக்கு ஒரு சீலை எடுத்து கொடுத்துருப்பியா? இந்தா ஆரம்பிச்சிட்டாவல்ல. ஏமோ, உனக்கு ஒரு சேலை எடுத்து தான் வச்சிருக்கேன், உடனே சண்டைக்கு வராத. அப்படியா? ஆமா ஆமா, கோயில் திருவிழாக்கு எல்லாரும் ஒன்று போல கட்டுறதுக்கு குரூப் சேலை எடுத்திருக்கோம், உனக்கும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். குரூப்பு சேலையா? ஒரே மாதிரி கட்டுவாவல. சரி சரி, என் மவ என்ன எடுத்து கொடுத்தாலும் எனக்கு சரிதான். சே, நம்ம அம்மா வாயை திறந்து கேட்டா. சீக்கிரம் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நம்ம அம்மாக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்கணும். வாங்கத்தே, என்ன நின்னுட்டே இருக்கீங்க? உட்காந்து பேசுங்க தே. இருக்கட்டும் மருமவனே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தே. அது ஒன்றும் இல்லை, ஆடி மாதம் புருஷனும் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு பாவா ஒரே வீட்டில். அதனாலதான் சின்ன பொண்ணை என் வீட்டுக்கு கூட்டு போகலான்னு பார்க்கேன். 1 மாதம் என் கூட இருந்துட்டு வரட்டு. என்ன சின்ன பொண்ணு, உங்க வீட்டுக்கு போறியா? ஆமா ஹரி. சே, மாப்பிள்ளை தம்பி கஷ்டப்படுவாவோ போல, முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆமாம், இந்த பையன் போன ஆடிக்கு கூட்டு போனதுக்கே ஓவராக பண்ணிட்டு இடம்தான். ஐயையோ, அதுக்கு என்ன செய்ய முடியும்? போன் இருக்குல்ல, போனில் பேசிக்கிடுங்க. 1 மாதம் தானே மாப்பிள்ளை, சின்ன பொண்ணுகிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிடுங்க. இவ என்ன ஊரு விட்டு ஊரா போறா? அடுத்த தெருல தானே வீடு இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருப்பான். சரி மைனி, ஆடி சீர் கொண்டு வந்தேன், இந்தாங்க இதில் இருக்கு. அதெல்லாம் எதுக்குமா போட்டு வாங்கிட்டு இருக்க? இல்லை இல்லை இருக்கட்டு, ஒத்தைக்கு ஒத்த புள்ள தானே, வாங்கி கொடுக்கறது நம்ம முறல்ல. சின்ன பொண்ணு, ஓ மாப்பிள்ளைட்டு சொல்லிட்டு வா. ஹரி. சின்ன பொண்ணு, போய் தான் ஆகணுமா? ஆமா ஹரி, உங்களுக்கு வேண்டாம்னா சொல்லுங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். இல்ல வேண்டாம் சின்ன பொண்ணு, உங்க அம்மா இவ்வளவு தூரம் வந்து கூப்பிடுறாங்க, போலனா நல்லா இருக்காது, நீ போயிட்டு வா. பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போறது எவ்வளவு சந்தோஷம். ஐயோ, என் வாழ்க்கையில முறையா இதை அனுபவிக்கிறேன். மூஞ்சி கொஞ்சம் சோகமா வச்சுக்குவோம், இல்லைன்னா சின்ன பொண்ணு நம்ப மாட்டா. ஹரி, போன திருப்பு போகலையே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதிங்க. எனக்கு அந்த நாளை மறக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இந்த திருப்புலாம் நீங்க கஷ்டமே பட வேண்டாம். என்னைய பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே எங்க அம்மா வீட்டுக்கு வந்துருங்க, பக்கத்து தெருல தானே இருக்கோம். சரிம்மா, உடம்ப பாத்துக்க. இந்த பையன் உண்மைக்குமே சோகமா தான் இருக்கானா இல்ல நடிக்கானா? பொழுதனைக்கு என் மருமவ சண்டை போட்டுட்டே தான் கிடக்கா. போனா போட்டுன்னு விட வேண்டியதானே.
சின்ன பொண்ணு மிஸ் யூ சின்ன பொண்ணு. மிஸ் யூ ஹரி. நான் வாரேன். சரி சின்ன பொண்ணு. எத்தே நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா மருமவளே. சரி மைனி வாரோம், மாப்பிள்ளை போயிட்டு வரோம். ஆ சரிங்க தே. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா. ஏமோ இன்னைக்கு என்ன சமைச்ச? வெறும் சோத்தை தான்ப்பா பொங்கி வச்சிருக்கேன். பரவாயில்லம்மா, நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். நீ ஏதாச்சும் வச்சு சாப்பிட்டுக்கோ. இல்லைன்னா உனக்கு பிரியாணி ஆர்டர் போட்டு வாங்கி தரட்டாமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. இப்ப நீ எதுக்கு காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஆடிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, கையில சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. பாத்துப்பா பாத்து, போனவ திரும்பி வந்து சுளுக்கு எடுத்து விட போறா. சக்தி சக்தி, எதுக்கு இப்ப நீ அழுறன்னு தெரியுது. என்னைய நீ சந்தேகப்படுறல்ல? வாய திற காரு. இல்ல சக்தி. அப்ப எதுக்கு நீ இப்படி இருந்து அழுதுட்டு இருக்கணும்? எத்தனை வாட்டி கால் பண்றேன், கால் எடுத்து பேசலாம்ல. அந்த அளவுக்கு தான் நம்ம பழகிருக்கோமா? இல்ல சக்தி, பயமா இருக்கு. அந்த திருக்காணி பழைய வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. உனக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நம்ம மேரேஜ் எப்படியாவது நிறுத்தலான்னு அலையிறா. அதுக்காக கிறுக்குத்தனமா கிறுக்காணியும் ஆட்சியும் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் நீ நம்புறிய காரு? இல்ல சக்தி. என்ன நீ நம்பலல்ல? உங்களை நம்புறேன் சக்தி, ஆனாலும் எனக்கு பயமா இருக்கு. என் காரு தைரியமானவ. நீ என்னடி தப்பு பண்ண? பயந்துட்டு இருக்க? எவ்வளோ போல்டா இருப்ப. உன்கிட்ட பிடிச்சது உன்னோட போல்ட்னஸ் தான் காரு. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருந்தா இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. சக்தி, என்னால முடியல சக்தி. இன்னும் அவ என்னெல்லாம் பண்ண போறான்னு தெரியல. முதல்ல அழுகையை நிறுத்துக்காரு. அவ என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அவ பண்ற வரைக்கும் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எதுக்குடி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நினைச்சு குழம்பிட்டு இருக்க? இன்னைக்கே நான் அவளை அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறேன். அவ ஒருத்தியால தான் எல்லா பிரச்சனையுமே. இவ்வளோ கெட்ட எண்ணத்தோட எங்க வீட்டுக்கு வருவான்னு நான் நினைச்சே பார்க்கல. இவ்வளோ கிரிமினலா யோசிக்கிறவ நாளைக்கு என்ன வேணாலும் செய்வா. இதுக்கு மேல இதை விடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்டி, அழாத. ஏக்க, கொஞ்சம் பின்னாடி பாருங்க. டக்குன்னு திரும்பிடாதீங்க. ஆ ஆ, நான் சொல்லும் போது திரும்புங்க. ஆ, இப்ப திரும்பி பாருங்க. என்ன லைலா நடக்கு? இந்த லட்சுமிக்கு மாவ வெளியில நின்று அழுதுட்டு இருக்கா. இன்னும் 5 நாளையில கல்யாணம் வச்சிருக்காவல. அதுக்கட்டி என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனை இருக்க போது? அத வீட்டுல ஒருத்தியை கூட்டு கொண்டு வந்து வச்சிருக்காவல்ல. ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அவ மினிக்கிட்டுல அலையிறா. முன்னாடியே அந்த பிள்ளைய பேசி வச்சாவ. இவனுக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு இந்த வடிவக்க போய் அதை முறிச்சு விட்டாவ. இப்ப இந்த பையனுக்கு கல்யாணம் வச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அவ இங்க வந்து இருந்துகிட்டு என்னமோ ஆட்டம் போட்டுட்டு இருக்காளாம். அவ உடுத்துற சீலை என்ன, நடை என்ன, எம்மம்மா அம்பிட்டு மேக்கப் போட்டுட்டு அலையிறா. இப்படி ஒரே வீட்டுல ரெண்டையும் வச்சிருந்தா நல்லாவா இருக்கு? ஊரே பார்த்து சிரிச்சு போயிடாது? எத்தனை நாளைக்கு இந்த கதை? யாருக்கு தெரியும்? இப்ப இதுக்கு இந்த பிள்ளை இப்படி அழுதுட்டு கிடக்கு. என்னமோ பிரச்சனையா இருக்குமோ? இருக்கும்க்கா. அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கும். இல்லை இந்த பையன் அந்த பிள்ளைகிட்ட பேசியிருப்பான். அது தெரிஞ்சு அழுதுவோ. என்ன கதைன்னு தெரியலையே. யாருக்கிட்ட கேட்கலாம்? சின்ன பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பா. அவள்கிட்ட கேட்கலானா? அவ சரியான ரப்பு பிடிச்சவக்கா. அவகிட்டலாம் நான் பேசுறதே இல்லை. அப்ப கீதா கிட்ட பைய பேசி கேட்டு பார்க்கும். இங்க பாரு குதிரவாளு, இந்த ஜென்மத்துல நான் தான் உன் புருஷன், நீ தான் என் பொண்டாட்டி. உனக்கு ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது. நம்ம 2 பேரும் சேர்ந்தது ஒரே வாழ்க்கை தான். அதுல நம்மளுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்தாலோ இல்ல வெளியில இருந்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலோ நம்மளுக்குள்ளேயே பேசி சால்வ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட எதுவும் மறைச்சு நீ இருந்து அழுறது, இதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம நல்லா வாழ்ந்தாலும் இல்லை சொதப்பி வாழ்ந்தாலும் அதை நம்ம 2 பேரும் தான் பார்த்துக்கணும். நம்ம 2 பேரும் தான் வாழணும். வேற 3வது ஒரு பர்சனை வச்சுட்டு நம்ம 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது. எப்பவும் உனக்கு நான் இருப்பேன். என்ன புரிஞ்சுதா? சரிங்க சக்தி.
இதுக்கு மேலேயும் ஃபீல் பண்ணிட்டு அழுறதா இருந்தா அது உன் இஷ்டம். நீங்க இருந்து அழுதுட்டே இரு, நான் வேடிக்கை பார்க்குறேன். ம் என்னடி எல்லாம் புரிஞ்சது சக்தி, சாரி. நீ என்ன சில பண்ண சாரிலாம் கேட்குற? ஃப்ரீயா விடு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ம் சரி சரி, இப்படியே இருக்காம சீக்கிரம் குளிச்சு கிளம்பி வா. எங்க சக்தி? அம்மா சொல்லியிருப்பாங்களே, இன்னைக்கு கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம்டி, வா. சரிங்க சக்தி. இப்படியே இருந்துட்டு இருந்தா வேலைக்காகாது, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் என்ன காரு? ஒன்றும் இல்லை சக்தி, நான் இப்போ தெளிவாக இருக்கேன். இப்படியே இரு. என் காரு எப்பவும் போல்டா இருக்கணும். இப்படிலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குயின்பி கார்ட்டூன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.